இராமரும் இலட்சுமணரும் சீதா பிராட்டியும் தங்கள் வனவாசத்தின் போது அழகிய சித்திரகூட வனத்தில் இலைகளால் வேயப்பட்ட குடில் தங்கியிருந்தனர். அது அமைதியான இயற்கை எழில் கொஞ்சம் இடமாக இருந்தது. அவர்கள் தங்கள் நாட்களை அமைதியாகவும் தர்ம சிந்தனையோடும் கழித்து வந்தனர். ஒரு நாள் இராமரும் சீதையும் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தனர். உறங்கிக் கொண்டிருந்த சீதையின் மடியில் தலை வைத்து படுத்திருந்தார் இராமர். அப்போது இந்திரனின் மகனான ஜெயந்தன் என்ற அசுரன் ஒரு காகத்தின் வடிவம் எடுத்தான். அவன் சீதையின் அழகைக் கண்டு மயங்கியவனோ அல்லது இராமரின் சக்தியை சோதிக்க விரும்பியவனோ காகமாக வந்த அசுரன் சீதையின் மார்பில் தன் கூறிய அலகால் கொத்தினான். திடீர் வழியால் சீதை திடுக்கிட்டாள். அவளது மார்பில் காகம் கொத்தியதால் இரத்தம் வழியத் தொடங்கியது. அவள் பயத்துடனும் வலியுடனும் இராமரை எழுப்பினாள். தன் பிரிய மனைவிக்கு ஏற்பட்ட இந்த நிலையை பார்த்த இராமர் மிகுந்த கோபமடைந்தார். தன் மனைவியை துன்புறுத்திய அந்த காகத்தின் மீது அவருக்கு கடுமையான சீற்றம் ஏற்பட்டது. இராமர் காகத்தின் செயலைக் கண்டு அளவு கடந்த கோபம் கொண்டார். தரையில் கிடந்த ஒரு சிறிய தருப்பை புல்லை எடுத்தார். அந்த புல்லை மந்திர சக்தியால் பிரம்மாஸ்திரமாக மாற்றினார். இந்த பிரம்மாஸ்திரம் ஒருபோதும் வீண் போகாது, அது உன்னை தாக்காமல் செல்லாது என்று கூறி அந்த காகத்தை நோக்கி அந்த புல்லை ஏவினார். பிரம்மாஸ்திரம் தன்னை துரத்தி வருவதைக் கண்ட காகாசுரன், அதாவது ஜெயந்தன், பயந்து போய் எல்லா உலகங்களிலும் ஓடினான். அவன் பிரம்மாவிடம் சென்று தன்னை காப்பாற்ற வேண்டினான். ஆனால் பிரம்மாவால் இராமரின் அஸ்திரத்தின் சக்தியிலிருந்து அவனை காப்பாற்ற முடியவில்லை. பின்னர் சிவபெருமானிடம் சென்றான். அவரும் இராமரின் அஸ்திரத்தின் ஆற்றலை அறிந்ததால் அவனை காப்பாற்ற மறுத்துவிட்டார். 3 உலகங்களிலும் எந்த தேவர்களாலும் ரிஷிகளாலும் அல்லது வேறு எந்த சக்தியாலும் அவனை காப்பாற்ற முடியவில்லை. இராமர் ஏவிய பிரம்மாஸ்திரம் அவனை விடாமல் துரத்தியது. இறுதியாக தனக்கு வேறு வழியில்லை என்பதை உணர்ந்த காகாசுரன் தனது தவறை புரிந்து கொண்டான். ஓடி ஓடி களைத்து போன அவன் இராமரின் அளவற்ற சக்தியை உணர்ந்து இராமரின் காலடியில் வந்து விழுந்து மன்னிப்பு கோரினான். ஜெயந்தன் மனம் திருந்தி மன்னிப்பு கேட்டாலும் இராமரின் பிரம்மாஸ்திரம் தன் இலக்கை தாக்காமல் திரும்பாது. அதனால் இராமர் காகாசுரனின் ஒரு கண்ணை பறிக்குமாறு பிரம்மாஸ்திரத்திற்கு ஆணையிட்டார். பிரம்மாஸ்திரம் காகாசுரனின் ஒரு கண்ணை பறித்தது. ஒரு கண்ணை இழந்த காகாசுரன் வேதனைப்பட்டான். அப்போது சீதா பிராட்டி தன் கருணையால் அவனுக்கு ஒரு வரமளித்தாள். இனிமேல் மக்கள் தங்கள் முன்னோர்களுக்கான பித்ரு காரியங்களை செய்யும் போது காகங்களுக்கு சாத உருண்டை வழங்குவார்கள். காகங்கள் அந்த உணவை உண்ணும் போதுதான் முன்னோர்களின் ஆத்மாக்களுக்கு உணவு சென்றடையும் என்று வரமளித்தாள். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யவும், லைக் செய்யவும்,